இறந்தகால வினைச்சொற்கள். தகர என்றால் துதித்தான் என்று பொருள். பெரும்பாலான அரபி வினைச்சொற்கள் மூன்றெழுத்தில் ஆரம்பமாகிறது. மூன்றெழுத்தில் சுழல்கிறது என்றும் சொல்லலாம். இறந்தகால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொற்களை அடுத்து சில சுருக்கெழுத்துக்கள் இணைகிறது. இந்த சுருக்கெழுத்துக்கள் செய்தது யார் என்பதை குறிக்கிறது. தகர என்றால் துதித்தான் என்று பொருள். தகரு துதித்தார்கள். தகர்த்த, தகர்த்தும், தகர்த்து, தகர்னா. தகரத்த, தகரத்தும், தகரத்து, தகரனா என்றில்லாமல் தகர்த்த என்றால் துதித்தாய், தகர்த்தும் என்றால் துதித்தீர்கள், தகர்த்து துதித்தேன், தகர்னா துதித்தோம் என்று பொருள். தகரத் என்றால் துதித்தாள் என்று பொருள். இறந்தகால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லை அடுத்து இணையும் சுருக்கெழுத்தானது செய்தது யார், இங்கு துதித்தது யார் என்பதை குறிக்கிறது. அந்த, அந்தும் என்றால் நீ, நீங்கள் என்று பொருள். தகர்த்த, தகர்த்தும் துதித்தாய், துதித்தீர்கள் என்று பொருள். முன்னிலை வினைச்சொற்களுக்கு த, தும் என்ற சுருக்கெழுத்துக்கள் இணைக்கப்படுகிறது. கிதாபுக உன்னுடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்களுடைய புத்தகம். க, கும் என்ற எழுத்துக்கள் உன்னுடைய, உங்களுடைய என்ற பொருளை தருகிறது. அனா, நஹ்னு என்றால் நான், நாங்கள் என்று பொருள். தகர்து, தகர்னா துதித்தேன், துதித்தோம். து, நா போன்ற சுருக்கெழுத்துக்கள் தன்மை, ஒருமை, பன்மை வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிதாபி என்னுடைய புத்தகம், கிதாபுனா எங்களுடைய புத்தகம். ஈ, நா போன்ற சுருக்கெழுத்துக்கள் பெயர் சொல்லை அடுத்து பயன்படுத்தப்பட்டு என்னுடைய, எங்களுடைய என்ற பொருளை தருகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யத்குரு, யத்குருன, யதகரு, யதகருன என்றில்லாமல் யத்குரு, யத்குருன என வந்துள்ளது. யத்குரு துதிக்கிறான், துதிப்பான். யத்குருன துதிக்கிறார்கள், துதிப்பார்கள். யா என்ற முன்னெழுத்து படர்க்கை, நிகழ், வருங்கால வினைச்சொல்லிற்கும், ஊன என்ற பின்னெழுத்து படர்க்கை, பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தத்குரு துதிக்கிறாய், துதிப்பாய். தத்குருன துதிக்கிறீர்கள், துதிப்பீர்கள். தா என்ற முன்னெழுத்து முன்னிலை, நிகழ், வருங்கால வினைச்சொல்லிற்கும், ஊன என்ற பின்னெழுத்து முன்னிலை, பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அத்குரு துதிக்கிறேன், துதிப்பேன். நத்குரு துதிக்கிறோம், துதிப்போம். அனா என்றால் நான் என்று பொருள். நஹ்னு என்றால் நாங்கள் என்று பொருள். ஆ என்ற முன்னெழுத்து தன்மை, ஒருமைக்கும், நா என்ற முன்னெழுத்து தன்மை, பன்மை வினைச்சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தத்குரு துதிக்கிறாள், துதிப்பாள். துதிக்கிறாய், துதிப்பாய் என்ற சொல்லிற்கும், துதிக்கிறாள், துதிப்பாள் என்ற சொல்லிற்கும் தத்குரு என்ற ஒரே சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. உத்குர், உத்குரு. உத்குர் துதி, உத்குரு துதியுங்கள். ஏவல், ஒருமை, பன்மை வினைச்சொற்கள் ஆகும். ல தத்குர், ல தத்குரு. ல தத்குர் துதிக்காதே, ல தத்குரு துதிக்காதீர்கள் எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும்.
தத்குரு துதிக்கிறீர்கள், லா தத்குர் துதிக்காதே. தத்குருன்னு துதிக்கிறீர்கள், லா தத்குரு துதிக்காதீர்கள். ذاكرٌ மத்கூருன் ذிக்ருன். ذاكرٌ துதிப்பவன், வினையால் அணையும் பெயர். மத்கூருன் துதிக்கப்படுபவன், செயப்படுபொருள். ذிக்ருன் துதிப்பது, துதிக்கும் செயல்.